அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் 15ஆம் தேதி முதலே விரயஸ்தானத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினாலும் கூட சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அவர் 19ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த சனி வக்ரம் பெற்று வலுவிழப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு லாபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் பாக்கியஸ்தானத்தில் ராகு, தைரியஸ்தானத்தில் கேது என பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சனியும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது மற்ற ராசிக்காரர்களை விட அதிக நன்மையை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகளை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறாருங்க குரு. அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருப்பது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பண சிக்கல்கள் மற்றும் தேவையில்லாத பின் அலைச்சல்கள், குழப்பமான மனநிலை, பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு லாபத்தில் அமர்ந்ததிலிருந்து எனக்கு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் என்று பலர் சொன்னாலும் இதுவரை என்னுடைய வாழ்வில் அவற்றை நான் பெறவே இல்லை என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனியினுடைய அமைப்பும் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பும் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான கஷ்டங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து நீங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவீங்க. மேலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த செயலை செய்தாலும் நிதானமாக செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது. உத்தியோக ரீதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி வக்ரகதியில் திரும்புவது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பணி சார்ந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடினமான கஷ்டமான நிகழ்வுகள்ல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அனுசரித்து சென்று வந்த நிலையில் பல அதிரடியான தடாலடியான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல பல மாற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உங்களுக்கு ஏற்பட்டு வந்த ஒரு மந்தமான சூழ்நிலை அனைத்திலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சர்வதேச வகையில தொழில்துறை, வியாபாரத்துறையில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். ஏனென்றால் சனி வக்ரம் பெற்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறார். எனவே எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழலும் உண்டு. இருப்பினும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படும் போது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு. மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் வலு
வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் மனநிறைவு கிடைத்தாலும் கூட சில விரய செலவுகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் உண்டு. எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற புதிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை கலைத்துறையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் வருமானம் குறைவதற்கான சந்தர்ப்பமும் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. எனவே பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்களை திட்டமிட்டாலே பெரிய அளவிலான சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டு கலைத்துறையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு சற்று குறைவதற்கான சூழல் உண்டுங்க. வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. இருப்பினும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது ராகு மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திலும் கேது தைரியஸ்தானத்திலும் இருப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை திடமான மனநிலையுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றனர். அது மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனைகளுடன் அனைத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் பெற்றிருக்கிறாருங்க. புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கடகராசிக்கார பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 10ல் இருப்பது மிக அதிகப்படியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் கடன் வாங்காமல் செய்தாலே கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் விவசாயத்துறையிலும் மற்ற விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் வயல் சார்ந்த பணிகள், கால்நடை பராமரிப்பு போன்றவை சற்று கூடுதல் கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சுக்கிரன் விரயத்திற்கு மாறி இருக்கிறாருங்க. எனவே சுப விரய செய்திகள் இனிமையாக இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான வலுவான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு.